பெண்டிங் சுதர்டவன் நடத்துகிற அந்த சேனல் கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்துமே பொழுதுபோக்கு மட்டுமே. இது முழுக்க முழுக்க கேரளாவுக்கு மட்டுமே. சரி வாங்க நம்ம இன்னைக்கான ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன நம்பர் கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா, நல்லா இருந்துச்சு இந்த நம்பரு. என்ன நம்பர் கொடுத்தோம்? 3053 ஒரு நம்பர் கொடுத்துருந்தோம். சப்போர்ட்டுக்கு 339, ஒரு 099, ஒரு 074 சொல்லி ஒரு நம்பர் கொடுத்துருந்தோம். 4 நம்பராக கொடுத்துருந்தோம். ஆனால் ஃபர்ஸ்ட் உள்ள நம்பரை மட்டும் 05 மட்டும் எடுத்து அவன் 505 சொல்லி கேம் முடிச்சிட்டாங்க. சரி வாங்க பரவாயில்ல பார்ப்போம். ஒரு கேம் ஒன்று விளாண்டுட்டு வரான், அதை பார்ப்போம். அதுக்காண்டி இந்த கெஸ்ஸிங் எடுக்க போகிறேன் இன்னைக்கு. இது பி போர்டு காமனுக்கு பி போர்டு முடித்த மாதிரி இப்போ ஏ போர்டு காமனுக்கு ஏ போர்டு கண்டிப்பாக முடிக்கணும். அவன் நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு பி போர்டு 6, ஒரு நாள் கேப் போட்டு பி போர்டு 8, ஒரு நாள் கேப் போட்டு பி போர்டு 0. சரிங்களா? அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பி போர்டு 6, ஒரு நாள் கேப் போட்டு பி போர்டு 8, ஒரு நாள் கேப் போட்டு பி போர்டு 0. அவன் இதுக்கும் எடுத்துக்கிட்ட கேப் பார்த்தீங்கன்னா 13 நாள் எடுத்திருப்பான். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 நாள் முடிச்சு 13ஆவது நாள் அந்த கேம் விளாண்டுருக்கான் பி போர்டு காமனுக்கு. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கேம் விளாட்றான். அது ஏ போர்டு காமனுக்காண்டி ஒரு நம்பர் ஆரம்பிக்க போகிறான் நான் நினைக்கிறேன். அதனால தான் அந்த கேமை எடுக்கிறேன் இப்போ நான். அது 2 ரூட்டில் நான் பேட்டர்னை நான் லாக் பண்ணுறேன் நான். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 6, ஒரு 0, ஒரு 6, இந்த பேட்டர்ன் தான். ஒரு 6, ஒரு நாள் கேப் போட்டு ஒரு 8, ஒரு நாள் கேப் போட்டு ஒரு 0. இப்போ இதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கும் பார்த்தீங்கன்னா 12 நாள் கேப்பு. இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சானா இந்த கேப்புக்கு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 நாள் முடிச்சு 13ஆவது நாள் இந்த இடத்துல அவன் ஏ போர்டு 6ன்னு சொல்லி வைக்கினவன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஏ போர்டு 6ன்னு சொல்லி வைக்கினவன். நம்ம கெஸ்ஸிங் கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ஒரு ஏ போர்டு 6ன்னு சொல்லி வரணும். அந்த 6ன்னு வச்சு அவன் என்ன சொல்லி வைப்பான்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சப்ப இந்த பிசி 65 எடுத்து அவன் இந்த இடத்துல ஏபியில் 65 வச்சான். இப்போ அதே மாதிரி இங்கே உள்ள பிசி 61 எடுத்து கண்டிப்பாக இந்த இடத்துல அவன் ஏபியில் ஒரு 61 சொல்லி ஒரு நம்பர் வைக்கணும். அவன் இங்கே உள்ள பிசியை எடுத்து 65 எடுத்து ஏபியில் வச்ச மாதிரி இங்கே உள்ள பிசி 61 எடுத்து கண்டிப்பாக அவன் ஏபியில் ஒரு 61 சொல்லி ஒரு நம்பர் வைக்கணும். இதனால் காமன் பார்த்தீங்கன்னா ஒரு 680, மறுபடியும் ஒரு 680, 680, மறுபடியும் ஒரு 680, மறுபடியும் ஒரு 6, ஒரு நாள் கேப் போட்டு 8, ஒரு நாள் கேப் போட்டு 0. மறுபடியும் ஏ போர்டு 6 வச்சு தான் அவன் கேம் நவுத்தனவன். நம்மளோட கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏபியில் ஒரு 61 சொல்லி ஒரு நம்பர் லாக் பண்ணுறேன். 3Dக்கு நம்ம என்ன எடுப்போம்னு சொல்லி பார்க்கும்போது வாங்க நம்ம இது வந்து டெய்லி சாட்டு, மந்த்லி சாட் ஒரு கெஸ்ஸிங் பார்ப்போம். ஒரு பேட்டர்ன் ஒன்று விளாண்டு வச்சிருக்கான், அதுக்காண்டி தான் கெஸ்ஸிங்கை பார்க்குறத நான். ஏபி 61 சொல்லி ஒரு நம்பர் எடுத்தாச்சு. நம்ம ஏபியில் ஒரு 61, பிசியில் என்ன அடிப்போம்னு சொல்லி பார்ப்போம். ஒரு ஓவராலாக பார்ப்போம், இல்லை ஸ்ட்ராங்காகவே பார்ப்போம். அதெல்லாம் பாருங்க. ஒரு பிசி 51க்கு 2 நாள் கேப் போட்டு ஒரு பிசி 51. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிசி 61க்கு 2 நாள் கேப் போட்டு ஒரு பிசி 61. இப்போ அதே மாசத்துல என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிசி 15க்கு 3 நாள் கேப் போட்டு ஒரு பிசி 15 அடித்தான். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பிசி 16க்கு இந்த கண்டிப்பாக 3 நாள் விட்டு அடிக்கணும். அடிக்கல 4ஆவது நாளில் ஒரு பிசி 16ன்னு சொல்லி வச்சானா இந்த கேம் ஃபினிஷிங் ஆகும். அதனால் பிசியில் ஒரு 16ன்னு சொல்லி வச்சானா இந்த கேம் ஃபினிஷிங் ஆகிடும். நம்ம எடுத்த ஏபிக்கும் பிசிக்கும் ஒரே நம்பர் சென்டர் பண்ணி வச்சோம்னா 616ன்னு சொல்லி ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பராக லாக் பண்ணுறேன். 616. எனக்கு 4Dயில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் சொல்கிறேன், கடைசியாக ஒரு பேட்டர்னில் பார்ப்போம். அப்போ இதையும் தாண்டி ஒரு ரிசல்ட் அவன் விளையாண்டு தாண்டிச்சிக்கலாம். அவன் 616 தாண்டி இன்னொரு நம்பர் அவன் விளையாடுறானா நம்ம அதுக்காண்டி ஒரு கெஸ்ஸிங் பார்ப்போம். நான் மொத்தம் 2 நம்பர்னு சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்தாச்சு 616ன்னு. இன்னொரு பேட்டர்ன் ஒன்று பாருங்கள், அது கரெக்டாக ஒரு கேம் விளையாடுவான் பாருங்கள். இந்த இடத்துல ஒரு 729, கரெக்டாக அதே மாதத்தில் ஒரு 721, ஃபஸ்ட்டு 729, அதுக்கு ஒரு 721 அடித்தான். அப்போ கேப்பில் 9க்கும் 1க்கும் கேப்பில் ஒரு 0 குறையுது. அப்போ 720 ஒரு நம்பரை விளையாடணும். கண்டிப்பாக அவன் அந்த நம்பர் இந்த இடத்துல 720ன்னு அடித்தான். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இதுக்கும் கேப்பு சரியாக இருக்காது. கரெக்டாக அந்த சென்டரில் அடித்து தூக்கி விட்டு ஆட்டத்தை முடிச்சிட்டான். இப்போ அவன் 720, ஃபஸ்ட்டு 729 அடித்தான், அதுக்கப்புறம் 721 அடித்தான், அது 720 சொல்லி இந்த கேம் வந்து ஃபினிஷிங் பண்ணிட்டான். இப்போ இதே பேட்டர்ன் தான் நம்ம 616 நம்பர் எடுத்தாச்சு. மறுபடியும் ஒரு கெஸ்ஸிங்காக சொல்கிற அந்த நம்பரை பாருங்க. அவன் அதுக்காண்டி அந்த கேமை எடுக்கிறப்ப 2வது நம்பரை லாக் பண்ணுறேன்.
ஒரு 169, இங்கே ஒரு 161. அந்த 729 முடிச்ச மாதிரி சொல்றேன் நான். இப்ப ஃபர்ஸ்ட் 169 ஒரு நம்பர் அடிச்சான், அதுக்கப்புறம் 161 நம்பர் அடிச்சான். இப்ப கேப்ல பாத்தீங்கன்னா ஒரு 0 குறையுது. கண்டிப்பா அவன் 160 சொல்ற நம்பர்ல வச்சு லாக் பண்ணுவான். அதை எப்ப அடிப்பான்னு தெரியல. 160 சொல்லி ஒரு நம்பர் லாக் பண்றேன். உங்க கெஸ்ஸிங்ல வந்தா ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா நம்மளோட நம்பர் இன்னைக்கு கரெக்டா ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா, ஒன்று 616 ஸ்ட்ராங்கா உள்ளது, இன்னொன்று 160 சொல்லி லாக் பண்றேன். இது 2 நம்பர்ல ஒரு நம்பர் கண்டிப்பா ஆட்டத்துல வரும் நான் நினைக்கிறேன். உங்க கெஸ்ஸிங்ல வந்தா மட்டும் ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஓரளவு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்ப்போம். நம்ம 2 நம்பர் எடுத்தாச்சு. இந்த நம்பர்லாம் எப்படி அடிக்கிறான்னு சொல்லி பார்ப்போம். நம்ம ஒரு 784 பாக்ஸு, அதே மாசத்துல ஒரு 716, மறுபடியும் 478. இப்போ அதே மாதிரி இந்த மாசம் பார்த்தீங்கன்னா ஒரு 784, ஒரு 716, 2 நாள் கேப் போட்டு ஒரு 874. எப்படி அடிச்சிருக்கான் பாருங்க கேம் அவன். 784க்கு 784, 716க்கு 716, 478க்கு ஒரு 874 பாக்ஸ். இப்போ அதை தாண்டி ஒரு விஷயம் விளாட்றான்னு சொல்லி பாருங்க. அப்பயும் ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல பாருங்க, ஒரு 03, ஒரு 80, ஒரு 08. இப்போ அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம எடுத்த கெஸ்ஸிங் கரெக்டாக இருந்தால் 03க்கு 08, ஏபி 80க்கு ஒரு 08 அடிச்சிருக்கான். அப்போ ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவானா, இந்த 50 எடுத்து மறுபடியும் 50 சொல்லி விளையாடுவானா அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். பாருங்க, இந்த ஒரு ரூட்ல எடுக்கிறேன். அதை சும்மா சாம்பிளுக்கு சொல்ல வரேன். அது நல்லா இருக்கு அந்த ரூட்டு. அது டெய்லி சேட்ல பார்த்தீங்கன்னா கண்டிப்பா புரியும். அது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 907, கரெக்டாக 13 நாள் கேப் போட்டு ஒரு 906 அடிச்சிருப்பான். ஒருவேளை இந்த இடத்துல 05, ஏ போர்டு 5 கூட வரலாம். இது ஒரு ரூட்ல எடுத்திருக்கேன். உங்களுக்கு எது மேட்சிங் ஆகுதோ ப்ளே பண்ணுங்க. ஏ போர்டு 5 ஒரு நம்பரை எடுத்திருக்கேன் நான். மறுபடியும் 50 வச்சு நவுத்துவானா, ஏசி 84க்கு ஏசி 84 அடிச்ச மாதிரி ஏபி 50க்கு ஏபி 50 அடிப்பானான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. உங்க கெஸ்ஸிங்ல வந்தா மட்டும் ட்ரை பண்ணுங்க. அப்படி ஏ போர்டு 5 வந்தா, பி போர்டு 0 வந்துச்சுன்னா மறுபடியும் ஒரு நம்பர் சொல்லி லாக் பண்றேன். 509 சொல்லி ஒரு நம்பர் லாக் பண்றேன். உங்க கெஸ்ஸிங்ல வந்தா மட்டும் ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? நம்மளோட இன்னைக்கு நம்பர் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 நம்பர் எடுத்திருக்கோம். 2 நம்பர் அதில் ஸ்ட்ராங் பண்ணியிருக்கேன். சப்போர்ட்டுக்கு தான் ஒரு நம்பர் சொல்லியிருக்கேன். எனக்கு ஏ போர்டு 6 வர மாதிரி இருக்கு. சப்போர்ட்டுக்கு ஒரு 5 சொல்லி லாக் பண்றேன். அந்த கெஸ்ஸிங் படி பார்த்தோம்னா 3Dல பார்த்தீங்கன்னா 6, 16, 160 சொல்லி ஒரு நம்பர் சரியான நம்பர். இது நல்ல பேட்டர்ன்ல வந்து க்ளோஸ் பண்ணானா கண்டிப்பா க்ளோஸ் பண்ணுவான். சப்போர்ட்டுக்கு ஒரு 509 சொல்லி லாக் பண்றேன். இந்த கெஸ்ஸிங் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா ஒரு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.